Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th chapter probability ல இருந்து exercise 11.1 exercise 11.1 தான் அதுல first problem பார்க்க போறோம் சரிங்களா. Suppose x is the number of tails occurred when 3 fair coins are tossed once simultaneously. Find the values of the random variable x and number of points in its inverse images. So என்ன questions கொடுத்திருக்காங்கன்னா x is the number of tails occurred. So tails எத்தனை தடவை occurred ஆகுதுங்கிறத பார்க்கறது தான் x. எத்தனை times tails வந்திருக்குன்னு சொல்கிறது தான் x சரிங்களா. x denote the number of tails. When 3 fair coins are tossed, இங்கே 3 coins வந்து toss பண்ணுறாங்க once simultaneously, ஒரே நேரத்திலே 3 coins toss பண்ணுறாங்க. simultaneouslyனா அதான் ஒரே நேரத்திலே tossed once simultaneously. ஒரு coin வந்து ஒரு 10 minutesக்கு அப்புறம் இன்னொரு coin இன்னொரு 10 அப்படிலாம் கிடையாது. 3 coinமே ஒரே செகண்டில் ஒரே டைம்லே toss பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து find the டாஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும். இப்போ காயினை டாஸ் பண்ணுறதுனா தெரியும். காயினை டாஸ் பண்ணுறதுனா மேலே போட்டு என்னது இப்போ நம்ம வந்து மேலே தூக்கி போட்டு பார்ப்போம்ல, ஹெட்டா டெய்லான்னு பார்ப்போம். தமிழில் வந்து பூவா தலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் ஹெட்டு டெய்ல் தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு காயினை மேலே தூக்கி பார்க்கும்போது ஒரு சைடு ஹெட் இருக்கும், ஒரு சைடு டெய்ல் இருக்கும். அதுனா ஒன்று வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 3 காயினை ஒரே டைமில் 3 காயினை மேலே தூக்கி போடுறாங்க, டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் பண்ணுறது தான் மேலே தூக்கி போடுறது. தூக்கி போட்டு கீழே வந்துச்சுன்னா அது நமக்கு எதனா ஒன்று கிடைக்கும், ஹெட்டு கிடைக்கும் இல்லை டெய்ல் கிடைக்கும், இது மாதிரி கிடைக்கும் சரிங்களா. எதனா ஒரு ஈவெண்ட் நமக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ 3 காயின்மே ஒரே டைமில் நமக்கு டாஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கேட்குறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே 3 காயினை டாஸ் பண்ணுறோம். 3 காயினை டாஸ் பண்ணால் அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான். ஹெட்டு 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 டெய்ல் 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 ஹெட்டு டெய்ல் நெக்ஸ்ட்டு டெய்ல் டெய்ல் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு 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 டெய்ல் ஹெட்டு 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 டெய்ல் 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 இதான் என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வந்துச்சுன்னா இப்போ 3 காயின் டாஸ் பண்ணுறாங்களா. இப்போ 3 காயின் டாஸ் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட்டு காயின் ஒரு காயின் டாஸ் பண்ண என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா ஹெட்டு டெய்ல். இப்போ 3 காயின் டாஸ் பண்ணால் 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஹெட்டு டெய்ல் இன்ட்டு ஹெட்டு டெய்ல் இன்ட்டு ஹெட்டு டெய்ல் இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். புரியுதுங்களா. ஹெட்டு 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 டெய்ல் 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 ஹெட்டு டெய்ல் 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 ஹெட்டு நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டு ஹெட்டு நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெய்ல் டெய்ல் நெக்ஸ்ட்டு ஹெட் ஹெட்டு டெய்ல் 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 இதான் அதனுடைய என்னது சாம்பிள் ஸ்பேஸ். 3 காயின்ஸை டாஸ் பண்ணால் இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே எத்தனை வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இங்கே எத்தனை வந்திருக்குன்னா 8 சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 8. சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஈவெண்ட் வந்திருக்குன்னா 8 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு let x be the random variable denote the number of tails occurred. ஸோ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்டு. இது எப்படி எடுத்துக்கணும்னா நம்மளுடைய கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்டு. ஸோ அப்போ அதுதான் இங்கே எடுத்திருக்கோம். எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்டு. இப்போ எக்ஸோடைய வேல்யூ தான் இங்கே ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கோம் சரிங்களா. ஸோ டெய்ல்னா இப்போ வந்து டெய்ல்னா என்னது. ஸோ அது அப்போ அதுக்கு 3 காயின்ஸ்னால் 3 டெய்ல்ஸ் கிடைக்கும். ஒரு காயின் டாஸ் பண்ணால் ஒரு டெய்ல் கிடைக்கும். 2 காயின் டாஸ் பண்ணால் 2 டெய்ல். 3 காயின் டாஸ் பண்ணால் 3 டெய்ல். அப்படின்னா வேல்யூ எப்படி எடுத்துக்கணும் 0 1 2 3 அப்படின்னு என்ன அர்த்தம். 0னா என்ன அர்த்தம்னா டெய்லே இல்லாமல் ஈவெண்ட் வந்திருக்கு. இங்கே டெய்லே இல்லாமல் ஈவெண்ட் இதோ இருக்குது. ஹெட்டு 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 இங்கே டெய்லே கிடையாது. அப்போ இதுக்கு வந்து 0. இதுக்கான ஆன்சர் என்னது எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 0. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1னா 1 டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. 1 டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. எங்கே அக்கர் ஆயிருக்குன்னா இங்கே பாருங்கள் டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. இப்போ இந்த ஈவெண்ட்டில் ஒரே ஒரு தடவை தான் டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. அப்போ இங்கே x = 1. அதே மாதிரி தான் இங்கேயும் ஹெட்டு டெய்ல் ஹெட்டுக்கு x = 1 ஒரு தடவை டெய்ல் அக்கர் ஆயிருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஹெட்டு ஹெட்டு டெய்ல் இந்த இடத்துல ஒரு தடவை டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 x = 3னா 3 டைம்ஸ் டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. 3 டைம்ஸ் இங்கே அக்கர் ஆயிருக்கு. டி 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 3 டைம்ஸ் டெய்ல் அக்கர் ஆயிருக்கு. அப்போ x = 3 இதுக்கான வேல்யூ.
புரியுதுங்களா? ரேண்டம் வேரியபிள் இப்படி தான் டினோட் பண்ணுவோம். அப்படின்னா இங்கே ஹெட்னா ரேண்டம் வேரியபிள் இது என்னென்னு எடுத்துக்கணும், ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நோ டெய்லே இங்கே இல்லை, அப்போ ஜீரோ. இங்கே பாருங்கள், இங்கே 2 டைம்ஸ் டெய்ல் இருக்குது, அப்போ இங்கே வந்து 2. இங்கேயும் 2 டைம்ஸ் டெய்ல் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கணும், ஏன் 0 1 2 3, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் கொஷின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். ஸோ டெய்ல்ஸ்னால் இங்கே எத்தனை காயின், இப்போ ஒரு காயின் சூஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கும், 2 காயினை சூஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 எடுத்துக்கும். 0னா நோ டெய்ல், 1னா 1 டெய்ல் அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? 2 காயினை சூஸ் பண்ணனா, அதாவது ஒரு காயினை சூஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1, அதாவது நோ டெய்ல் இல்லைன்னா 1 டெய்ல். அதே 2 காயின் சூஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2, அதாவது நோ டெய்ல் 1 டைம்ஸ் டெய்ல் இல்லைனா வந்து 2 டைம்ஸ் டெய்ல். இதுவே 3 காயினை சூஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2 3, புரியுதுங்களா? ஸோ நோ டெய்ல் 1 டெய்ல் 2 டெய்ல் 3 டெய்ல்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள், ஏன்னா கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள். நமக்கு ரேண்டம் வேரியபிள் நமக்கு தெரியும். இங்கே ரேண்டம் வேரியபிள் எதுனா 0 1 2 3, இதான் ரேண்டம் வேரியபிள் 0 1 2 3, சரிங்களா? இப்போ இதனுடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ ஜீரோனா என்ன அர்த்தம்னா நோ டெய்லே இல்லாமல் ஈவெண்ட் வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். டெய்லே இல்லாமல் ஈவெண்ட் ஒரு தடவை தான் வந்திருக்கு, அப்போ அதனுடைய வேல்யூ என்னது 1, சரிங்களா? வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் 1னா 1 டெய்ல் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1 டெய்ல் வந்து இங்கே எத்தனை தடவை வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் THH அப்படின்னா ஒரு தடவை வந்திருக்கு 1. அதுக்கடுத்து இங்கே HTT, அதுக்கு நெக்ஸ்ட்டு HHT. ஸோ 3 டைம்ஸ் வந்து ஒரு டெய்ல் வந்திருக்கு, சரிங்களா? 3 டைம்ஸ் 3 ஈவெண்ட்டில் வந்து ஒரு டெய்ல் அக்கர் ஆயிருக்கு, அப்போ 3, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 டெய்ல்ஸ் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். TT, நெக்ஸ்ட் THT, நெக்ஸ்ட் TTH, அவ்வளோதான். அப்போ வந்து தட் மீன்ஸ் 2 டெய்ல்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 ஈவெண்ட்டில் 2 டெய்ல்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட்டு 3 டெய்ல்ஸ் ஒரு ஈவெண்ட்டில் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு 1, சரிங்களா? இப்போ டோட்டலாக எத்தனை தடவை வந்திருக்குன்னா தட் மீன்ஸ் 1 + 3 + 3 + 1ன்னு எடுத்துகிட்டு நமக்கு வந்து டோட்டலாக 8. இதாங்க கேட்குறாங்க. தட் மீன்ஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். கண்டுபிடிச்சாச்சு ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூஸ். ஜீரோங்கிற ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூ வந்து 1. அதுக்கடுத்து ஒன்னுடைய வேல்யூ 3, 2உடைய வேல்யூ 3, 3யோட வேல்யூ 1, சரிங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ் நம்பர்னா அதோடைய டோட்டல் வந்து 8, சரிங்களா? இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்க்கும்போது முதல்ல கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல வந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டெய்ல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காயின் ஆர் 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு, அப்போ 3 காயின் டாஸ் பண்ணால் அதுக்கு 3 காயினுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். XB த நம்பர் ஆஃப் டெய்ல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 3 காயின் டாஸ் பண்ணால் 3 டெய்ல்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0 1 2 3ன்னு எடுத்துக்கணும். அப்போ இதுலேருந்து வேல்யூ ஆஃப் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். கொஷின்ஸில் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ரேண்டம் வேரியபிள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் எடுத்துகிட்டு அதனுடைய வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணுறோம். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ next second problem. In a pack of 52 playing cards, 2 cards are drawn at random simultaneously. If the number of black cards drawn is a random variable, find the values of the random variable and number of points in its inverse images. So questions என்ன கேட்குறாங்கன்னா பேக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும், 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான் அட் ரேண்டம். இப்போ அதுலேருந்து 52 கார்ட்ஸ்லேருந்து 2 கார்ட்ஸ் மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறோம், ரேண்டம்னா நம்ம அப்படியே எடுக்கிறோம் நம்ம, சரிங்களா? எந்த ஒரு கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் சூஸ் அப்படியே ஒரு தோராயமாக எடுக்கிறோம். 2 கார்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? ரேண்டம் சைமல்டேனியஸாக தொடர்ந்து எடுக்கிறோம். ஒரு கார்டு எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு கார்டை நான் எடுக்கிறேன், சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இஃப் த நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் ட்ரான் இஸ் a random variable, so next find the values of the random variable and number of points in its inverse images. இங்கே random variable என்ன கொடுத்துருக்காங்கன்னா number of black cards எடுக்கிறது தான் random variable ன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? random variable எப்படி டினோட் பண்ணோம், x தான் இங்கே என்னது random variable. அப்போ xங்கிறது இங்கே என்னது number of black cards தான் x, சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் find the value of the random variable. இப்போ random variable உடைய வேல்யூ கேட்குறாங்க and number of points in its inverse images கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு
இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தோன்னா 52 பிளேயிங் கார்ட்ஸில் இப்போ 2 கார்ட்ஸ் ட்ரான். இப்போ 52 பிளேயிங் கார்ட்ஸில் பிளாக் கார்ட்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னா 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும், 26 ரெட் கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு 52 கார்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா let x be the random variable denote the 2 black cards. இப்போ வந்து xங்கிறத ஆக்சுவலாக ரேண்டம் வேரியபிள்னாலே அது எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கும். அதுக்கடுத்து கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் ட்ரான். 2 பிளாக் கார்டு எடுக்கிறது தான் என்னது பிளாக் கார்ட்ஸ் எடுக்கிறது தான் என்னது ரேண்டம் வேரியபிள். அப்போ இங்கே அதான் எழுதிக்கும் let x be the random variable denotes 2 black cards. ஏன்னா இங்கே எத்தனை கார்ட்ஸ் நம்ம எடுக்கணும் 2 கார்ட்ஸ் தான் இங்கே எடுத்துக்கிறோம். அதாவது 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பிளாக் கார்ட்ஸ் ஆர் ட்ரான்னா இப்போ பிளாக் எத்தனை 2 கார்டு தான் எடுக்கிறோம், அப்போ 2 பிளாக் கார்டு எடுக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2 பிளாக் கார்ட்ஸ் ஆர் ட்ரான். அப்போ என்ன x = 0 1 2ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் 0 1 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ 0னா அதாவது அங்கே பிளாக் கார்ட்ஸே இல்லை, 2 பிளாக் கார்ட்ஸே கிடையாது, அப்போ ரெண்டுமே ரெட் கார்டில் போகுது. சரிங்களா? ஸோ அப்படின்னா 2 பிளாக் அதாவது தட் மீன்ஸ் நோ பிளாக் கார்ட்ஸ். வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா 26C1 இன்டூ தட் மீன்ஸ் 25C1ன்னு வரும். சரிங்களா? அதாவது ரெட் கார்டில் இருந்தால் 2 கார்டுமே ரெட் கார்டு தான். சரிங்களா? அப்போ ரெட் கார்டுன்னு எடுக்கும்போது அப்போ என்ன ரெட் கார்டு வரும்போது ரெட் கார்டு நமக்கு எத்தனை இருக்குன்னா 26 ஒரு கார்டு நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ 26 ஒரு கார்டு எடுத்துனா அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை, திரும்ப நான் அதை எடுத்த கார்டு திரும்ப வைக்கல. அப்படின்னா 26 ஒரு கார்டு எடுத்துட்டுனா அது 25 மாறிடு. திரும்ப 25 இன்னொரு கார்டு எடுக்கலாம். அப்போ 25C1 வருமா, 26C1 26 இன்ட்டு 25C1 25. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 650. நெக்ஸ்ட் வந்து 1ன்னா 1 பிளாக் கார்டு நான் எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ 1 பிளாக் கார்டுனா அப்படின்னா நெக்ஸ்ட் அதாவது 26 பிளாக் கார்டில் இருக்குது, அதுலேருந்து ஒரு பிளாக் கார்டு எடுக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு 25C0 அதாவது நெக்ஸ்ட் நான் பிளாக் கார்டை எடுக்கல. அப்போ 25 பிளாக் கார்ட்லேருந்து இன்னொரு கார்டு நான் எடுக்கவே இல்லை, அப்படின்னா 25C0ன்னு வரும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு கார்டு தான் எடுக்கிறேன் அப்படின்னா C0. அப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா 26 × 1 26. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே பிளாக் கார்ட்ஸ் தான் எடுக்கிறேன். அப்படின்னா ரெண்டுமே பிளாக் கார்ட்ஸ்னால் அப்படின்னா 26C1 × 26C1 வரும், 25C1 வரும். சரிங்களா? அப்போ 26 × 25 = 650. ஸோ இதான் அதனுடைய ஆன்சர். இந்த செகண்ட் ப்ராப்ளத்துடைய ஆன்சர் இதான். சரிங்களா? 0 ரேண்டம் வேரியபிள்ஸோட வேல்யூ 650, 1ங்கிற ரேண்டம் வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து 26, 2ங்கிற ரேண்டம் வேரியபிளோடைய ஆன்சர் வந்து 650. சரிங்களா? நெக்ஸ்ட்டு third problem. An urn contains 5 mangoes and 4 apples. 3 fruits are taken at random. If the number of apples taken is a random variable, find the values of the random variable and the number of points in its inverse images. So an urn contains 5 mangoes. An urn means it is a bag. So an urn contains 5 mangoes and 4 apples. அதாவது அதில் வந்து urn எத்தனை இருக்குன்னா 5 mangoes இருக்குது, 4 apples இருக்குது. சரிங்களா? அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு 3 fruits are taken at a random. அந்த 5 mangoes and 4 apples வந்து 3 fruits எடுக்கிறாங்க, தோராயமாக எடுக்கிறாங்க. மேங்கோ 4 எத்தனை மேங்கோ அதுலேருந்து ஒரு 3 fruits எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு if the number of apples taken is a random variable. ஸோ இங்கே ரேண்டம் வேரியபிள்னா எக்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், எத்தனை ஆப்பிள்ஸ் எடுக்கிறது தான் என்னது எக்ஸ். சரிங்களா? தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இப்போ ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூ கேட்குறாங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ நமக்கு வந்து
ஆப்பிள்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்கன். ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே எத்தனை எடுக்கிறாங்க, 3 ஃப்ரூட்ஸ் ஆர் டேக்கன். அப்போ 3 ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது, இங்கே வந்து 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் எடுத்து எழுதுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் மேங்கோஸ், இங்கே எத்தனை மேங்கோஸ் இருக்குன்னா 5 மேங்கோஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னா 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ மேங்கோவையும் ஆப்பிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். 9 ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு x be the number of variable denote the number of apples x. xங்கிறது number of variable தெரியும், it is a random variable. xங்கிறது random variable, denote the number of apples சொல்கிறது தான் இது x. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தோன்னா எத்தனை ஆப்பிள்ஸ், இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து 3 ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறாங்களே, அந்த 3 ஃப்ரூட்ஸுமே ஆப்பிளாக இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ப்ராபிலிட்டி போட போகிறோம். அப்படின்னா 3 ஃப்ரூட்ஸ் அப்படின்னா 3 ஃப்ரூட்ஸ்னால் 0 1 2 3. ஏன்னா கொஷின்ஸில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க 3 ஃப்ரூட்ஸ் ஆர் டேக்கன் அட் ஏ ரேண்டம். சரிங்களா, அப்போ 3 ஃப்ரூட்ஸ்னால் 0 1 2 3. சரிங்களா, அதே மாதிரி இங்கே ரேண்டம் வேரியபிள் எப்படி எடுத்துருக்கோன்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா, ஸோ இப்போ வந்து வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் ஃபஸ்ட்டு காலமாக எடுத்துக்குவோம். வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் தான் ஃபஸ்ட்டு காலம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ், இது செகண்ட் ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 0க்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு 1க்கு ஒரு காலம், அதுக்கடுத்து 2க்கு ஒரு காலம், 3க்கு ஒரு காலம். சரிங்களா, இப்போ 0னா இப்போ வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் 0 அப்படின்னா, அதாவது இப்போ 0னா ஆப்பிள்ஸே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நோ ஆப்பிள்ஸ், ஃபுல்லாகவே எதுவாக எடுத்துக்கிறாங்க, மேங்கோஸாக எடுத்துக்காங்க. இப்போ மேங்கோஸ்னால் அப்போ 0னா அப்போ வந்து ஃபுல்லாகவே 3 ஃப்ரூட்ஸுமே மேங்கோஸ். அப்போ 5லேருந்து 5 மேங்கோஸ் வந்து 3 மேங்கோஸ் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா, 0னா நோ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளே எடுக்கலாம் அவங்க. அப்போ 3 ஃப்ரூட்ஸுமே மேங்கோஸ் தான். அப்போ எத்தனை மேங்கோஸ் இருக்குன்னா 5 மேங்கோஸ் இருக்குது. அப்படின்னா 5C3 ஈக்குவல் டு 5C3னா இங்கே 5C3னா 5 × 4 × 3 by 3 × 2 × 1ன்னு வரும். புரியுதுங்களா, அதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 1னா ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ 3 ஃப்ரூட்ஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள்னா ரிமைனிங் 2 ஃப்ரூட்ஸ் என்னவாக இருக்கும், 2 ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோவாக இருக்கும். புரியுதுங்களா, அப்படின்னா அப்போ ஒரு ஆப்பிள்னா அப்போ ஆப்பிள் வந்து எத்தனை இருக்குன்னா 4 ஆப்பிள் இருக்குது. அப்போ 4C1 இன்ட்டு ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் வந்து 2 ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோஸ். அப்போ 5C2. புரியுதுங்களா, அப்படின்னா 4C1னா 4, 5C2னா 5 × 4 by 2 × 1 எடுத்துக்கணும். அதை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 10ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து 4 × 10 வந்து நமக்கு வந்து 40. சரிங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2. இப்போ பார்த்தீங்கன்னா 2ங்கிறது ஆக்சுவலாக வந்து 2ங்கிறது என்னன்னா 2 ஆப்பிள்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக 3 ஃப்ரூட்ஸில் 2 ஆப்பிள்ஸ்னால் அப்போ ரிமைனிங் 1 வந்து மேங்கோ. அப்படின்னா 4C2 × 5C1ன்னு வரும். சரிங்களா, ஸோ 4C2 × 5C1னா அப்போ வந்து 4C2னா நமக்கு தெரியும் 4 × 3 by 5 × that means 4 × 3 இங்கே 2 × 1ன்னு வரணும். சரிங்களா, இங்கே வந்து 2ன்னு வரணும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து இன்ட்டு இங்கே 5C1னா 5. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து இங்கே வந்து 2 இங்கே இந்த இடத்துல வந்து 2ன்னு வரணும். அப்படின்னா இந்த 2 4 போய் கேன்சல் பண்ணால் இங்கே 6 வரும். 6 5s are 30 இங்கே ஆன்சர். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 3னா 3யுமே என்னது ஆப்பிள்ஸ் தான். அப்போ 4 அப்போ 3 ஃப்ரூட்ஸுமே ஆப்பிள்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா 4 தான் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். அப்போ 4C3. அப்போ 4C3னா அது எப்படி எழுதுவோம்னா 4 × 3 × 2 பை டினாமினேட்டர் எப்படி எழுதணும் 3 × 2 × 1. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா வந்து இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், 3க்கு 3 கேன்சல். அப்புறம் ரிமைனிங் வந்து 4 தான் வரும். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜஸ் தான் இதான். ஸோ அப்போ நம்மளுடைய தேர்ட் ப்ராப்ளத்தில்
ஆக்சுவலாக என்ன கொஷின்ஸ் முதல்ல கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா an urn contains 5 mangoes 4 apples 5 mangoஸும் 4 apples இருக்குன்னு சொல்லிட்டாங்க 3 fruits are taken at random 3 fruits வந்து அதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க if the number of apples taken is a random variable ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்க அதுதான் ரேண்டம் வேரியபிள் எடுக்க சொல்கிறாங்க சரிங்களா ரேண்டம் வேரியபிள்னால எக்ஸ் அப்போ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்கன் சரிங்களா ஸோ அப்போ பார்த்தோன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு வேல்யூ எடுத்துக்கோங்கன்னா 0 1 2 3ன்னு எடுத்துக்குவோம் அப்போ நம்மளுடைய டேபிள்ஸில் போய்ட்டு வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ்னு எடுத்துக்குவோம் சரிங்களா ஸோ அப்படின்னா 0 1 2 3ன்னு எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தோன்னா 0னா நோ ஆப்பிள்ஸ் ஆப்பிளே எடுக்கல ஃபுல்லாகவே மேங்கோ மூணு பழமும் மேங்கோவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5C3னா 10ன்னு எடுத்துக்கணும் சார் அதாவது 5C3னா எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 5 × 4 × 3 பை டினாமினேட்டரில் 3 × 2 × 1 அதை கால்குலேட் பண்ணால் நமக்கு 10ன்னு கிடைக்கும் அதே மாதிரி 1ன்னா 1 ஆப்பிள் சூஸ் பண்ணுறாங்க ரிமைனிங் 2 ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோ சரிங்களா அப்போ 4C1 × 5C2ன்னு வரும் சரிங்களா ஏன்னா ஒரு மேங்கோ ஏன்னா இங்கே சொல்லி 1ன்னா 1 மேங்கோ அப்படின்னா 1 ஆப்பிள் அப்போ ஒரு ஆப்பிளில் 4 ஆப்பிள்லேருந்து ஒரு ஆப்பிள் எடுக்கிறாங்க அப்போ 4C1 ரிமைனிங் 2 ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோன்னா அப்போ 5C2ன்னு வரும் சரிங்களா ஏன்னா நம்பர் ஆஃப் மேங்கோ வந்து 5 அதுலேருந்து 2 மேங்கோ எடுக்கிறாங்க அப்போ 5C2 அப்போ அதனுடைய ஆன்சர் 40 அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2 ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்க 2 ஆப்பிள்ஸ்னால் 4C2 × அப்போ 2 ஃப்ரூட்ஸ் ஆப்பிள்ஸ்னால் ரிமைனிங் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோ × 5C1 சரிங்களா அப்படின்னா 4C2னா 4 × 3 பை that means 4 × 3 by இங்கே 2னா டினாமினேட்டரில் இங்கே 2 வரணும் 2 × 1 ஸோ இதை எவாலுவேட் பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கும் × 5 30 நெக்ஸ்ட்டு 3 ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்க 3 ஆப்பிள்ஸ்னால் 4C3 இப்போ 4 × 3 × 2 by 3 × 2 × 1 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம எவாலுவேட் பண்ணால் 4ன்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் புரியுதா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4th ப்ராப்ளம் ஸோ 2 balls are chosen randomly from an urn containing 6 red and 8 black balls. Suppose that we win ₹15 for each red ball selected and we lost ₹10 for each black ball selected. X denote the winning amount. Then find the values of X and the number of points in its inverse images. So questions என்ன கேட்குறாங்கன்னா 2 balls are chosen randomly. ஸோ 2 balls வந்து சூஸ் பண்ணுறாங்க ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் an containing ஆனில் வந்து எத்தனை பால்ஸ் இருக்குன்னா 6 ரெட் அண்ட் 8 பிளாக் பால்ஸ் இருக்குது 6 ரெட் பால்ஸும் 8 பிளாக் பால்ஸும் அந்த ஆர்னுக்குள்ளே இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு சப்போஸ் தட் we win ₹15 நம்ம வந்து ₹15 வந்து வின்னிங் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னா ரெட் பால் ஒவ்வொரு ரெட் பாலும் சூஸ் பண்ணால் நமக்கு ₹15 கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக் பாலும் சூஸ் பண்ணால் நம்ம கிட்டேருந்து ₹10 வாங்கிடுவாங்க நாம் கொடுக்கணும் அவங்களுக்கு ₹10 ஏன்னா நம்ம வந்து லாஸ் சரிங்களா அப்போ எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட் எக்ஸ் வந்து இப்போ நீ வின்னிங் அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும் நாட் லாஸ் அமௌண்ட் சரிங்களா ஸோ அப்படின்னா தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இப்போ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்னா ரேண்டம் வேரியபிள் ஸோ வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ் இப்போ பார்க்குறது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் இப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா 8 பிளாக் பால்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம 8ன்னு எழுதிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதுகிறோன்னா இஃப் போத் ஆர் பிளாக் ஏன்னா இங்கே வந்து கொஷின்ஸ்லேயே கொடுத்துறாங்க 2 balls are chosen ஸோ அப்போ அது வந்து போத் ஆர் பிளாக்னா அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல் போத் ஆர் பிளாக்னா ரெண்டுமே பிளாக் பாலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அது வந்து என்னது 10ன்னு வந்துடும் ஆக்சுவலாக -20ன்னு வரும் சரிங்களா ஏன்னா ₹20 நம்ம கொடுக்கணும் ஏன்னா பிளாக் பால் எடுத்து வந்துச்சுன்னா நாம் அவங்களுக்கு லாஸ் நமக்கு அது அப்போ நம்மக்கிட்ட ₹20 நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் 1 பிளாக் அண்டு 1 ரெட் இப்போ 2 பாலில் ஒரு பிளாக் ஒரு ரெட்டுன்னா அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா அதாவது ஒரு ரெட்டுனா நமக்கு ₹15 அவங்க கொடுப்பாங்க அப்போ 15 ஒரு பிளாக் பால்னால் நமக்கு நாம் என்ன செய்யணும் நாம் அவங்களுக்கு ₹10 கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்னா மைனஸில் எடுத்துக்கணும் அப்போ 15 - 10 அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ₹5 தான் நம்மக்கிட்ட இருக்கும் நெக்ஸ்ட்டு
இஃப் போத் ஆர் ரெட், ரெண்டுமே நமக்கு ரெட் பால்ஸாக இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே ரெட் பால்னால் இப்போ ஒரு ரெட் பால் வந்தாலே 15, இன்னொரு ரெட் பாலுக்கு 15 நம்ம கொடுக்குறாங்கன்னா இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், 30 rupees இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன எழுத போகிறோன்னா டேபிள்ஸ் இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆஃப் எக்ஸ், value of the random variable, இது first row. second row number of points in inverse image, இது second row. சரிங்களா? next இப்போ first வந்து random variables இதில் பார்த்தோன்னா random variables வந்து 20, next 5, அதுக்கு அடுத்து 30. சரிங்களா? இப்போ 20 எப்போ கிடைக்குதுன்னா நமக்கு ரெண்டுமே வந்து 20, ரெண்டுமே பிளாக்காக இருந்தால் நமக்கு 20 கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை பிளாக் பால்ஸ் இருக்குது, 8. 8லேருந்து நம்ம 2 பிளாக் பால்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ 8C2ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 8C2னா எப்படி எழுதணும்னா 8 × 7 / 2 × 1. ஸோ இதை எவாலுவேட் பண்ணால் இந்த 2 வந்து 8ஐ கேன்சல் பண்ண நம்ம டிவைட் பண்ணிச்சுன்னா 4, 4 7s are 28. இதுதான் அதனுடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ₹5 எப்போ கிடைக்குதுன்னா, தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பிளாக் பால் ஒரு ரெட் பால். சரிங்களா? அப்போ ஒரு பிளாக் பால்னால் டோட்டலாக எத்தனை பிளாக் பால் இருக்குது நமக்கு, 8 பிளாக் பால் இருக்குது. அதுலேருந்து ஒரு பால் எடுக்கிறோம், அப்போ 8C1 இன்ட்டு ரிமைனிங் ஒரு ரெட் பால், அப்போ டோட்டலாக நமக்கு 6 ரெட் பால் இருக்குது, அப்போ 6C1 வரும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8C1னா 8 இன்ட்டு 6C1னா 6. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போத் ஆர் ரெட், இப்போ ரெண்டுமே நமக்கு ரெட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா டோட்டல் ரெட் பால்ஸ் நமக்கு எத்தனை இருக்குன்னா 6 ரெட் பால்ஸ். 6லேருந்து 2 ரெட் பால் எடுக்குன்னா 6C2. ஸோ அதை எப்படி எவாலுவேட் பண்ணோன்னா 6 × 5 / 2 × 1. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணனா 2/6 டிவைட் பண்ணிச்சுன்னா என்னது 2 3s are 6, அப்போ 3 5s are 15. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 15 கிடைக்கும். ஸோ இதுதான் அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ ரேண்டம் வேரியபிளுடைய இன்வர்ஸ் இதுதான். 20னா அதனுடைய இன்வர்ஸ் 28, 5னா அதனுடைய இன்வர்ஸ் 48, 30னா அதனுடைய இன்வர்ஸ் 15. புரியுதுங்களா? அப்போ கொஷின்ஸ்லாம் கொஷின்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 balls are chosen. நெக்ஸ்ட்டு ஆன் கண்டெய்னிங் 6 red 8 black balls, அதை எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து காம்பினேஷன் எழுதுகிறோம். 2 பால்ஸ் இங்கே சூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட்டு தான் எக்ஸ். சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே எப்படி எடுத்துக்கோன்னா தட் மீன்ஸ் போத் ஆர் பிளாக்னா 20ன்னு வரும், 1 black 1 redனா 5ன்னு வரும், போத் ஆர் ரெட்னா 13 வரும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 25 30 இது கூடிய இன்வர்ஸ் இமேஜ் தான், இது இன்வர்ஸ் வேல்யூ தான் 28 48 15. Next, fifth problem. A 6-sided die is marked 2 on one face, 3 on two of its faces, and 4 on remaining 3 faces. The die is thrown twice if x denote the total score in 2 throws. Find the values of the random variable and number of points in its inverse images. ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a 6-sided die is marked. இப்போ ஒரு டைக்கு வந்து 6 சைடு இருக்குமா, அந்த 6 சைடில் எப்படி அவங்க மார்க் பண்ணிட்டாங்கன்னா 2 on 1 faces, 6 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கிறாங்க, 2ன்னு மார்க் பண்ணுறாங்க. 3 on 2 of its faces, அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க ஃபேஸில் 2 ஃபேஸஸில் வந்து 3 மார்க் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 4 on remaining 3 faces. ஸோ ரிமைனிங் இருக்க 3 ஃபேஸஸில் 4 மார்க் பண்ணுறாங்க. ஸோ the die is thrown twice. டையை வந்து இப்போ 2 தடவை த்ரோ பண்ணுறாங்க, உருட்டுறாங்க, 2 தடவை உருட்டுறாங்க. ஸோ அப்படின்னா இஃப் எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர், எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், டோட்டல் ஸ்கோர் தான் எக்ஸ், இன் 2 த்ரோஸ் 2 தடவை உருட்டும் போது என்ன ஸ்கோர் வருதுன்னு பார்க்குறது தான் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ ரேண்டம் வேரியபிளுடைய வேல்யூஸ் பார்க்கறது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அதனுடைய இன்வர்ஸ் வேல்யூஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு let x denote the total score is x. எக்ஸுங்கிறது டோட்டல் ஸ்கோர்னு அவங்களே சொல்லியாச்சு. அப்போ டோட்டல் ஸ்கோர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அதனுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன வரும்னா ஆக்சுவலாக அங்கே ஃபேஸ் 4 5 6 7 8 தான் அதனுடைய
டோட்டல் ஸ்கோராக வரும். இப்போ நம்ம டேபிள்ஸ் போட போகிறோம். இப்போ வந்து 6 டைங்கிறது 6 ஃபேஸஸ் வருமா, அதனால் மேலே என்னது 6 ரோஸ் அண்டு 6 காலம்ஸ் எடுத்துக்கிட்டோமா, 6 ரோஸ் அண்டு 6 காலம்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கொஷின்ஸில் பாருங்கள், அதாவது கொஷின்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2 வந்து ஒரு இப்போ 6 ஃபேஸ் இருக்காங்க, 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்கா வச்சுக்கோங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 வந்து ஆன் 1 ஃபேஸ், ஒரு ஃபேஸில் 2 மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 3 ஆன் 2 ஃபேஸ், 2 ஆஃப் இட்ஸ் ஃபேஸ்னால் 3 வந்து அப்போ 2 டைம்ஸ் கொண்டு வரணும், புரியுதுங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 4 ஆன் ரிமைனிங் 3 ஃபேஸஸ், அப்போ ரிமைனிங் 3 ஃபேஸஸில் 4, புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ 2 வந்து ஒரு ஃபேஸில் வரும், 3 வந்து 2 ஃபேஸஸில் வரும், 4 வந்து 3 ஃபேஸஸில் வரும், சரிங்களா? இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம காலம் வைஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 2 1 டைம்ஸ், தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து காலமும் அதே வேல்யூ தான் வரும். 2 1 டைம், 3 2 டைம்ஸ், 4 3 டைம்ஸ், சரிங்களா? இப்போ எப்படி இப்போ என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணிக்கணும். 2 + 2 4, 2 + 3 5, 2 + 3 5, 2 + 4 6, 2 + 4 6, 2 + 4 6, அதே மாதிரி 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 4 7, அதுக்கடுத்து 3 + 4 7, 3 + 4 7, அதுக்கடுத்து 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 4 7, 3 + 4 7, 3 + 4 7, அதுக்கடுத்து 4 + 2 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8, 4 + 4 8, 4 + 4 8, சரிங்களா? அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரோ வைஸ்ன்னு பார்த்தோன்னா 5th ரோ எடுத்துக்கணும். அதே மாதிரி 5th ரோ ஃபிஃப்த் ரோவில் இருக்க எல்லா வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ண, அதாவது இந்த ரோவையும் 4 + 2 6, அதே மாதிரி 4 + 5th ரோ 4, 4 + 3 7, இங்கே எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு 4 + 3 7, 4 + 4 8, அதே மாதிரி இங்கே வந்து 4 + 4 8, 4 + 4 8, அதே மாதிரி 4 + 2 6, 4 + 3 7, 4 + 3 7, 4 + 4 8, 4 + 4 8, 4 + 4 8. ஸோ இப்போ டேபிள்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள்னால் இங்கே வந்து நமக்கு தெரியும், வேல்யூஸ் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள்னா 4 5 6 7 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு நம்ம டேபிள்ஸில் பார்த்து சொல்ல வேண்டியதான். இப்போ வந்து 4 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 டைம் தான் 4 வந்திருக்கு, சரிங்களா? அதாவது ஃபோர் வந்து 1 டைம் அதில் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி 5 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. அந்த டேபிள்ஸில் நம்ம போட்டோம்ல 5 வந்து அந்த டேபிள்ஸ் எத்தனை தடவை இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்குது. அதுமாதிரி 6 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 10 டைம்ஸ் இருக்குது. அதுமாதிரி 7 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 12 டைம்ஸ். அந்த டேபிள்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் 7 வந்து எத்தனை தடவை டேபிள்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12 டைம்ஸ் டேபிள்ஸ்குள்ளே இருக்குது. அதேமாதிரி 8 வந்து 9 டைம்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை தடவை வந்திருக்குன்னா 36 டைம்ஸ் இருக்குது. எல்லா நம்பர்ஸுமே வந்து 36 டைம்ஸ் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதான் அதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் நம்ம சால்வ் பண்ணமோ அது எல்லாமே நீட்டாக உங்களுடைய நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.